பொன்னியும் சக்தியும் தொடர்ந்து பழகிட்டு இருக்கிறத பார்த்து பிரீத்தி செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே எப்படியாவது பொன்னியும் சக்தியும் பிரிக்கணும். அதுக்கு ஒரே வழி பொன்னியை பற்றி உண்மைகள் எல்லாமே சக்தி கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி முடிவு பண்ணுறாங்க. பிரீத்தி கிட்ட எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லணும். பொன்னி நம்மக்கிட்ட சொன்னால அது எப்படியாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியும் முடிவு பண்ணுறாரு. அடுத்து சக்தி போய் பிரீத்தி கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாரு. நானும் உன்னை பார்க்க தான் சக்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பிரீத்தி. பிரீத்தி என்ன விஷயம் சக்தி, எதுக்காக நீங்கள் என்னை பார்க்க விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி நீ முதல்ல சொல்லு அப்படின்றாங்க. அதன்படி பிரீத்தி சொல்கிறாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்மளுக்கு கல்யாணம் நடக்க வேண்டியது, அந்த கல்யாணத்தை நிறுத்துறதே பொன்னி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. பொன்னியை பற்றி ஒரு வார்த்தை இப்படிலாம் சொன்னீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். இங்கே பாரு பிரீத்தி, நான் எதுக்கு ஏன் உனக்கு வீட்டு சொல்ல வந்தேன்னு தெரியுமா விஷயத்த, மெயினாக சொல்ல வந்ததுக்கு இந்த வீட்டை விட்டு நீ போகணும் அதுக்காக தான் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே அந்த 2 பேர் சொன்னது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க பிரீத்தி. நீங்கள் என்ன சொல்கிறீங்க சக்தி, நான் இந்த வீட்டை விட்டு போகணுமா, என்னால் போக முடியாது, அந்த பொன்னி மோசமானவ, சொன்னால் புரிஞ்சுக்குங்க அப்படின்றாங்க. பொன்னியை பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறதா இருந்தால் மறு நிமிஷமே உங்ககிட்ட பேசாத, இதுக்கப்புறம் என் மூஞ்சில் கூட முடிக்காத, இந்த வீட்டை விட்டு நீ போக வேண்டியது வேலை வந்துச்சு, அதனால் போய் தான் ஆகணும், இந்த வீட்டில் நீ இருக்க முடியாது பிரீத்தி, உன் நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க, உனக்கு ஒரு கல்யாணம் ஆகணும்னா இதை நீ செஞ்சு தான் ஆகணும். அவ்வளோ ஓடி அப்படியே கையை பிடிக்கிறாங்க பிரீத்தி. ஒன்றும் புரியாமல் சக்தி என்ன பிரீத்தி பண்ணுற அப்படின்றாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீங்களும் நானும் அவ்வளோ விரும்பணும், என் மனசு ஃபுல்லாக நீங்கள் தான் இருக்கீங்க சக்தி, தயவு செய்து என்னை போக சொல்லாதீங்க வீட்டை விட்டுன்றாங்க. கையை உதறி விடுறாரு. இங்கே பார் பிரீத்தி, நான் ஆல்ரெடியே உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கணும், சொல்லாமல் விட்டது ஏன் தப்பு தான், அதனால தான் நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, என் மனசில் இப்போது உனக்கு இடம் கிடையாது, என் மனசில் இப்போ பொன்னி மட்டும்தான் இருக்கா, புரிஞ்சுக்கோ அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்ன சொல்கிற, பொன்னி இதை நீ ஏற்றுக்கல, யார் சொன்னது ஏற்றுக்கலன்னு சொல்லிட்டு, என் மனசார என்றைக்கோ நான் பொன்னியை ஏற்றுக்கிட்டேன், இன்னும் நான் பொன்னிக்கிட்ட கூட சொல்ல, இந்த விஷயத்தை உங்ககிட்ட தான் சொல்கிறேன், அதனால் இந்த நிமிஷம் சொல்கிறேன் பிரீத்தி, இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது, நீ வேற நான் வேற, உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக அமைச்சுக்கணும்னா இந்த வீட்டை விட்டு போயிட்டு நல்லபடி யாரையாவது கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்கிற வழியே பாரு, தேவையில்லாத விஷயங்களெல்லாம் மனசில் நினச்சிக்காத, இந்த விஷயம் பொன்னிக்கு தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ கஷ்டப்படுவா தெரியுமா, அவள் நம்பி நம்ம 2 பேரும் பழக விடுறா, இப்போ வரைக்கும் ஒரு வார்த்தை உன்னை பற்றி சந்தேகப்பட்டு அவகிட்ட கேட்டதே கிடையாது, அந்த அளவு இருக்கிற பொன்னிக்கு நீ இந்த மாதிரி துரோகம் பட்டது நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே இல்லை சக்தி, என் மனசுல இருந்து தான் நான் சொன்னேன், நான் உங்கள் கூட சேர விரும்பலை, ஆனால் என் காலம் ஃபுல்லாக உங்களை நினச்சிக்கிட்டே நான் வாழ்ந்துருவேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசாது பிரீத்தி, இதெல்லாம் நல்லாவே இல்லை நீ பேசுறது, இந்த மாதிரி பேசுறதா இருந்தால் என் கூட பேசுறதை நிறுத்திக்கோ, தயவுசெய்து முதல்ல இந்த வீட்டை விட்டு நீ எங்காவது இடம் பார்த்துன்னு கிளம்பு, அப்படின்னா உனக்கு இடம் பார்க்கணும்னா சொல்லி நாங்கள் பார்த்து வைக்கிறோம், இது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எடுத்த முடிவு தான், முதல்ல வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதை கேட்டு பிரீத்தி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. சக்தியை விட்டு என்கிட்ட சொல்ல விட்டுட்டாலே அந்த பொன்னி விட மாட்டேன் அப்படின்றாங்க. இதில் முடியுது.